ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு டிவிலாம் இருக்காது. ஆனாலும் ஊருக்கு ஊர் ஒரு தியேட்டர் இருக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 4-5 படம் ரிலீஸ் ஆகும். அதுவும் அப்பெல்லாம் டிக்கெட்டோட விலை ரொம்பவே கம்மியா இருந்ததால வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பார்த்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாள் போக போக டெக்னாலஜி வளர வளர வீட்டுக்கு வீடு எல்லாருக்கிட்டுமே டிவி வந்துருச்சு. இதனாலே பாதி மக்கள் தியேட்டருக்கு போறதை நிப்பாட்டிட்டாங்க. அதுல முக்கியமா இந்த சீரியலுங்கிற ஒரு விஷயம் எப்ப வந்துச்சோ வீட்டு பொம்பளைங்க சுத்தமா வீட்டு விட்டு வெளியே வரதில்ல. ஒரு உண்மையை சொல்லணும்னா தியேட்டரோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த சீரியல்ஸ் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மவுஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாவே சீரியல் நடிகர்களுக்குமே அதே அளவுக்கு மவுஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் சினிமா நடிகர்களை விட சீரியல் நடிகர்கள் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க. சோ அப்படி அந்த விதத்துல கரண்ட்ல எந்தெந்த சீரியல்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா சீரியல்ஸுமே டிஆர்பில சும்மா பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க பார்க்கலாம் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்குன்னு. என்கிட்ட சொல்லியிருக்கலாமேம்மா, உன் மேல அக்கறையா இருக்கான்னு சொன்ன மாதிரியே நானும் நம்பினேன். 10வது இடத்துல இருக்கிறது விஜய் டிவில இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய ஆகா கல்யாணம். இந்த சீரியல் விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. தன்னுடைய மகள்களை நல்ல ஒரு பணக்கார இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா அவங்க எப்படி வாழ்றாங்க, தன்னுடைய மகள்களை எப்படி பணக்கார இடத்துல கட்டி கொடுக்கறாங்க அப்படிங்கறத இந்த சீரியலோட முழு கதை. எபிசோடுக்கு எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சீரியலை. இதுவரைக்கும் இந்த சீரியல்ல 260 எபிசோடுக்கு மேல வந்துருச்சு. இப்போதைக்கு இருக்கிற அம்மாக்கள் எந்த விதத்துல யோசிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்பவே யதார்த்தமா காட்டியிருக்காங்க. இந்த சீரியலை 20 மார்ச் 2023 அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்குமே இந்த சீரியல் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு விஜய் டிவில. டைட்டிலுக்கு ஏத்தபடியே இந்த சீரியலோட கதை அம்சம் அப்படியே இருக்கும். சோ இந்த ஆகா கல்யாணம் விஜய் டிவிக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீரியலா இருக்கு. ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2. விஜய் டிவிலயும் ரொம்பவே பேர் வாங்கின சீரியல்லாம் அது பாண்டியன் ஸ்டோர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த காலகட்டத்திலுமே ஒரு வீட்டுல பிறந்த 4 அண்ணன் தம்பிங்க எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே அழகா எடுத்து சொன்ன சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர். இந்த சீரியலோட சீசன் 2 இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சீசன் 2 பாத்தீங்கன்னா முதல் சீரியலை விட ரொம்பவே நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்துமே இந்த சீரியலுக்கு நல்ல ஒரு டிஆர்பி இருக்கு. அதுக்கு காரணம் சீசன் 1 ஏற்படுத்தின தாக்கம் தான் எல்லாருமே இந்த சீரியல் பார்க்க வச்சிருக்கு. இந்த சீரியலுக்கு செப்பரேட்டா ஃபேன் பேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீசன் 2ல 130 எபிசோடுக்கு மேல ஓடி இருக்கு. சீசன் 1 உடைய ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்காங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையா இருந்தது. ஆனா சீசன் 2ல பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்குது ஸ்டோரி. சோ இந்த ஒரு விஷயம் இந்த கதைக்கு ஒரு சின்ன டிராபேக்கா இருக்கு. என்னதான் சீசன் 2 உடைய ஸ்டோரி கொஞ்சம் டல்லா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எபிசோடுக்கு எபிசோடு ரொம்பவே நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியலோட டீம். என்னதான் சீசன் 2 ரொம்பவே முட்டு கொடுத்தாலும் சீசன் 1 கிடைச்ச சக்சஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த சீரியல் எந்த அளவுக்கு சக்சஸா ஓடுதுன்னு. உங்க பையன் என்ன ரொம்ப ஒழுங்குன்னு நினைக்கிறீங்களா? தங்கமான புள்ள, ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். அப்போ ஆபீஸ இழுத்து மூடினாரே அத சொன்னாரா? அடுத்தது அந்த லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சீரியல்னா பாக்கியலட்சுமி. இந்த சீரியல் பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோருமே பின்னுக்கு தள்ளி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு சீரியலுமே இப்படிப்பட்ட ஒரு கதையை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பாவுக்கு 3 குழந்தை, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை புள்ள. முத பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3வது பொம்பளை புள்ள அதுக்குமே வயசுக்கு வந்த பெரிய பிள்ளையா தான் இருக்கு. ஆனா அப்படி இருந்துமே இந்த கதையோட நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பா தான். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைக்கு முன்னாடி எதுக்கடா தேவையில்லாம பிரச்சனை பண்றோம் அப்படின்னு சைலண்டா போற அப்பாவை தான் பாத்துருக்கோம். ஆனா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இல்லாதாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வயசான அங்கிள். கல்யாணமான 2 பசங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாரு இந்த அப்பா. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கதையை எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க இந்த சீரியலோட டீம். ஆனா இந்த சீரியலுமே ரொம்பவே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். இதுலயும் கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த அங்கிள் இன்னொரு கல்யாணம் பண்ற அந்த டைம்ல எல்லாம் டிஆர்பில சும்மா பிச்சுக்கிட்டு ஓடி நம்பர் 1 இடத்துல இருந்தது இந்த சீரியல். இப்படிப்பட்ட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா படங்கள்ல கூட வந்ததில்ல. தமிழ்நாடு விளங்கிடும். 2 பேர்ல யார் ரகு கொலை பண்ணல? அப்படினா நீ தான் அவனை கொலை பண்ணிருக்க. நான் தான் ரகுவை கொலை பண்ண. அப்போ கொலையை ஒத்துக்கறியா? 7வது இடத்துல சன் டிவில இருந்து வரக்கூடிய சீரியல் தான் இனியா. இந்த சீரியலோட மெயின் லீடா ஆலியா மான்சா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க விஜய் டிவில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடின ராஜா ராணி சீசன் 1 மற்றும் சீசன் 2 இந்த 2 சீரியல்லுமே இவங்க தான் மெயின் லீடா பண்ணிருந்தாங்க. இந்த 2 சீரியலுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான சீரியலா இருக்கு. அந்த வரிசையில இந்த இனியா சீரியலுமே இவங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த சீரியலை 5 டிசம்பர் 2022 ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 430 எபிசோடுக்கு மேல ஓடி இருக்கு. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த இனியா சீரியலோட வியூஸ் ரொம்பவே
அதிகமா போய்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் இந்த சீரியலோட எபிசோடு ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. கதைன்னு பாத்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் இல்ல, அதே அரைச்சமாவை தான் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருந்துமே இந்த சீரியலுக்கு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. சோ இந்த இனிய சீரியல் சன் டிவிக்கு ஒரு மிக முக்கிய சீரியலா பார்க்கப்படுது. இது பூவே நடந்து வந்த மாதிரி இருக்கு. கிளம்பலாமா? என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? குரங்கையில பூமால. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வரக்கூடிய சீரியல் விஜய் டிவில இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய சிறகடிக்க ஆசை. இப்போதைக்கு ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஓடுற சீரியல்லையே இந்த சீரியலுக்கு தான் அதிகமான டிஆர்பி இருக்கு. இந்த சீரியலோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான மனப்பான்பு கொண்ட ரெண்டு பேருக்கும் எதிர்பாராத விதமா கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த சீரியலோட மெயின் பிளாட். ஆரம்பிக்கும் போது இந்த சீரியலோட கதை ரொம்பவே ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் போக போக எபிசோடுக்கு எபிசோடு ரொம்பவே நல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த சீரியலோட வியூஸுமே ரொம்பவே அதிகமானுச்சு. இந்த சீரியல் பாத்தீங்கன்னா 23 ஜனவரி 2023 ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 எபிசோடுக்கு மேல ஓடி இருக்கு. இந்த சீரியல் விஜய் டிவிக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீரியலா இருக்கு. பேசாம அவளை வெற்றிக்கு கட்டி வச்சுட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கோமா? சன் டிவில ஓடுற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியல்னா அது இந்த சுந்தரி சீரியல் தான். பார்த்தாலும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சீரியல்ல சத்தியமா பார்த்ததில்ல. இந்த சீரியலோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்த ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு சிட்டி லைஃபை எப்படி வாழ்றா, அங்க இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறா அப்படிங்கிற ஸ்டோரி வச்சுதான் இந்த சீரியல் ஆரம்பிச்சாங்க. ஆனா கேட்கிறவன் கேனையனா இருந்தா காதுல ஊசிக்கு பதிலா உலக்கி வச்சு குத்துவாங்களே, அதே மாதிரி தான் இருக்கு இந்த சீரியலோட ஸ்டோரி. கிராமத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு சிட்டில ரொம்பவே மாடர்னா இருக்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சு எப்படி முன்னுக்கு வந்தா அப்படிங்கிற பிளாட்ல தான் கதை போகணும்னு நினைச்சா அந்த பொண்ணு மாமியார் வீட்டை சமாளிக்கிறது மட்டும் இல்லாம நல்லா படிச்சு அந்த சிட்டிக்கே கலெக்டரா வராங்க. சீரியல்ல உருட்டு இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் இருக்க கூடாது. இதுக்கு சரத்குமார் நடிச்ச சூரிய வம்சம் படம் எவ்வளவோ தேவலாம். அதுலயாவது கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை திரும்பவும் படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குறாரு சரத்குமார். ஆனா அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்குமே அதிகமான வியூஸ் போய் டாப் 10ல 5வது இடத்துல இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த சுந்தரி சீரியல் சன் டிவிக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான சீரியலா இருக்கு. அக்கா தப்புனா ஒண்ணு விட்டு கொடுக்கல. என் அக்காவோட மனசை மாத்திட்டியடா பாவின்னு என்கிட்ட தான் சண்டைக்கு நின்னா. 4வது இடத்துல இருக்கிற சீரியல் சன் டிவில இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய கயல் சீரியல். இந்த சீரியலோட மெயின் லீடா சைத்ரா ரெட்டிங்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவில யாரடி நீ மோகினிங்கிற சீரியல்ல வில்லி கேரக்டர்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சன் டிவில மெயின் லீடாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியலோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாண்டிங்க ரொம்பவே அழகா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சீரியலா இருக்கு. ஆரம்பத்துல இந்த சீரியல் வரும்போது ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க நடிச்ச யாரடி நீ மோகினிங்கிற சீரியல்ல வில்லி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு இவங்க ரொம்பவே சூப்பரா சூட் ஆனாங்க. சோ அதனாலேயே இந்த சீரியல் வரும்போது ஒரு சின்ன நெகட்டிவிட்டி இருந்துச்சு இவங்களுக்கு. ஆனா அடுத்தடுத்த எபிசோட் வரும்போது இவங்க அந்த கேரக்டருக்கு நல்லாவே பொருந்துட்டாங்க. அதனால மக்களும் ஏத்துக்கிட்டு இந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் எபிசோட் 25 அக்டோபர் 2021 வந்துச்சு. இப்போ வரைக்குமே இந்த சீரியல் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போலான்னு பார்த்தா முதல் நாள் இப்படி தடங்கலாகுதே. தொடர்ந்து சீரியலோட டைட்டில்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமஸான படங்கள்ல இருந்து எடுத்து உருவிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த வானத்தை போல சீரியலும் இருக்கு. வானத்தை போல டைட்டில் கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச வானத்தை போல படம் தான் ஞாபகம் வரும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியோட பாசத்தை ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுவே சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச். 4 அண்ணன் தம்பிக்கு பதிலா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை காட்டியிருக்காங்க. இந்த சீரியலோட ஜர்னின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்றதுனே தெரியல. நல்லா போய்கிட்டு இருந்த சீரியலுக்கு திடீர்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சீசன் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசன் 2ல பாத்தீங்கன்னா வேற ஒரு அண்ணன் வேற ஒரு தங்கச்சி போட்டாங்க. இதனால மக்கள் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆனாங்க. இந்த சீசன் 2வால ஒரு சீரியலுக்கு முதல்ல மெயின் லீடா யாரை பாக்குறோமோ அதை தான் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட 2 முக்கியமான கேரக்டருமே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சைடு கேரக்டருமே மாத்தினாங்க. அப்புறம் ஒரு சில புது கேரக்டருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த சீரியல் ஒரு டைம்ல கொலாப்ஸே ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில நையாண்டி வேலையெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு எபிசோடுமே சூப்பரா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த சீரியல் ஒரு நேர்கோடல் வந்து ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமா நம்ம தளபதி விஜயோட ஃப்ரெண்டான சஞ்சீவ் எப்போ வந்தாரோ அப்பல இருந்து ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு கும்பல் இவரை ஓட்டினாலும் வியூஸுக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல. கல்யாணம் நடக்கிறப்போ என் சொத்து முழுக்க என் மாப்பிள்ளை பேர்ல மாறி இருக்கு. இது சத்தியம்.
பொதுவா சினிமா படங்கள்ல பாத்தீங்கன்னா காலங்காலமா ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. அது என்னன்னா படத்துடைய ஹீரோ ஏழை விட்டு பையனாகவும் அதுவே பொண்ணு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்கார விட்டு பொண்ணாகவும் இருக்கும். அந்த ஏழை பையன் எப்படியாவது பணக்கார விட்டு பொண்ணை லவ் பண்ணி அதுக்கப்புறம் அடி வாங்கி உதை வாங்கி கடைசியில அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஒருவேளையா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேருவாங்க. அதுதான் படத்துடைய முழு கதையா இருந்துச்சு. இதுக்கு நேரா ஆப்போசிட்டா சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு புது டெம்ப்ளேட் உருவாயிருக்கு. அது என்னன்னா படத்துல ஹீரோ ஏழையா இருப்பாரு, பொண்ணு பணக்கார விட்டு பொண்ணா இருக்கும். ஆனா இங்க சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணு ஏழை விட்டு பொண்ணா இருக்கும், அதே பையனை பாத்தீங்கன்னா பணக்கார விட்டு பையனா இருப்பான். படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்து கடைசியில கல்யாணம் பண்ணுவாங்க, படம் முடிஞ்சிடும். ஆனா எங்க சீரியல்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகும், மாமியார் வீட்டுல ரொம்ப கஷ்டப்படும், எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் அனுபவிச்சு அந்த பொண்ணு ஜெயிச்சு வரதுக்குள்ள 2-3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் சீரியலுக்கு ஒரு முடிவே வரும். இதே ஸ்டோரியை வச்சு ஏகப்பட்ட டிவி சீரியல்ஸ் வந்துருச்சு நம்ம இந்தியாவுல. அதுல ஒரு சீரியல் தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன கதை தான் இந்த சீரியலோட ஒட்டுமொத்த கதையும். இருந்தாலும் இந்த சீரியலோட டைரக்டர் ரொம்பவே பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட கதையுமே வச்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா அரைச்சு தோசை ஊத்துறாரு. இந்த எதிர்நீச்சல் சீரியல் சன் டிவிக்கு ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் சீரியலா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? காயத்ரிய தப்பா பேசுன போனுதே ஒருவேளை அழகனா இருக்குமோ? மார்ச் மாசம் 2024 வருஷம் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டிஆர்பில நம்பர் 1 இடத்துல இருக்கிற சீரியல் தான் சிங்கப்பெண்ணு. சன் டிவில இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய இந்த சிங்கப்பெண்ணு சீரியல் தான் தமிழ்நாட்டு மக்களே உட்கார்ந்து ரொம்ப அவளா இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல்னு ஒரு ஸ்டோரி சொன்னனே, அதே டெம்ப்ளேட் தான் இந்த சீரியலுக்கும் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல இருந்த மத்த 9 சீரியலோடைய ஸ்டோரியுமே எடுத்து அக்கக்கா எடுத்து பஞ்சு டிகிரி எல்லாம் பண்ணி ஒட்டுமொத்தமா ஜாயின் பண்ணத்தான் இந்த சிங்கப்பெண்ணு. இந்த சீரியலோடைய டைரக்டர் பேரு தனுஷ் கிருஷ்ணா. இவருக்கு சத்தியமா நம்பர் 1 டைரக்டர் அப்படிங்கிற அவார்டே கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஸ்டோரியில 1000 சீரியல் வந்தாலும் இந்த சீரியலுமே எடுக்கிற விதத்தை எடுத்து அதையும் மக்களுக்கு கொடுத்து ரொம்பவே சூப்பரா ஓட வச்சிருக்காரு இந்த டைரக்டர். இந்த எதிர்நீச்சல் சீரியலுடைய முதல் எபிசோட் 9 அக்டோபர் 2023 வந்துச்சு. இதுவரைக்கும் இந்த சீரியல்ல எத்தனை எபிசோடு போயிருக்குன்னு எனக்கும் தெரியல, ஏன்னா நானும் கணக்கும் எடுக்கல. எத்தனை எபிசோடு போயிருந்தா என்ன, இந்த சீரியல் தான் தமிழ்நாட்டில நம்பர் 1 டிஆர்பில இடம் பிடிச்சிருக்கு. போனுதே ஒருவேளை அழகனா இருக்குமோ? நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் சினிமா நடிகர்களுக்கு தான் முதல்ல ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கோ இல்ல நடிகைக்கோ அவங்களுக்குன்னு தனியா ரசிகர்கள் இருந்தாங்க. அவங்க போட்டோவை வீட்டுல மாட்டுறது, அப்படி இல்லைன்னா அவங்க பிறந்த நாளுக்கு இப்போ அவங்க வீட்டு வெளியே நிக்கிறது, இந்த மாதிரியான ரசிகர் பட்டாலும் அப்போதைக்கு வெறும் சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல் நடிகர்களுக்குமே அதே அளவுக்கு ஃபேன் பேஸும் மவுசும் இருக்குது. சொல்ல போனா இந்த சீரியல் நடிகர்கள் சினிமா நடிகர்களையும் ஓவர்டேக் பண்ணிட்டு ரொம்பவே பாப்புலரா இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சீரியல்கள்லாம் செக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த சீரியல்கள் எல்லாம் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சரி, அவ்வளவுதாங்க இந்த வீடியோல. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். until then take care, bye bye.